அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில் செய்த அந்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே பல்வேறு நபி தோழர்கள், நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகங்களை அறிந்து வருகின்றோம். அந்த தொடர்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தியாகி அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை பார்ப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அளித்த கண்ணியத்தையும் சிறப்பையும் நாம் அறிந்து கொள்வோம். அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறு வயதிலேயே பணி செய்த அனஸ் பின் மாலிக் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் தான் அனஸ் பின் நதுர். அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அளித்த கண்ணியத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது, அனஸ் பின் மாலிக் அவர்களுடைய தந்தையின் சகோதரிகளில் ஒருவராக ருபை பின் நதுர் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு குலத்தாருடைய பெண்ணுடைய பல்லை உடைத்து விடுகின்றார்கள். உடைத்த அந்த பெண்ணுடைய குலத்தார்கள் இந்த அனஸ் பின் நதுர் அவர்களுடைய சகோதரி ருபை பின் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் இது மாதிரி எங்களுடைய குலத்தினுடைய பெண்ணுடைய பல்லை நீங்கள் உடைத்து விட்டீர்கள், அதற்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய வகையிலே உங்களுடைய பல்லும் உடைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த அனஸ் பின் ருபை பின் நதுர் அவருடைய குலத்தார்கள், இல்லை, எங்களுடைய பெண்ணுடைய பல்லை நீங்கள் உடைக்க வேண்டாம், அதற்கு பதிலாக நாங்கள் நஷ்டஈடு தருகிறோம், அல்லது அவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த பல் உடைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குலத்தார்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நாங்கள் நஷ்டஈடையும் ஏற்க மாட்டோம், நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், நாங்கள் பல்லை உடைப்பதுதான், பள்ளிக்கு பழி வாங்குவதுதான் எங்களுடைய முடிவு என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீர்ப்புக்காக செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அனஸ் பின் நதுர் போன்ற அவங்க நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் சலுகை காட்டலாமே, இப்படி அவர்கள் தீர்ப்பு அவர்கள் வந்து பல் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே, கொஞ்சம் அந்த குலத்தாரிடம் பேசலாமே என்று அல்லாஹுடைய தூதரிடம் வந்து சொல்கின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதர், இல்லை, இது அல்லாஹுடைய சட்டம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற அந்த சட்டம் என்பது பழிக்கு பழி வாங்குவது என்பது இறைவன் ஏற்படுத்திய சட்டம், இதில் நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் மறுத்து விடுகின்றார்கள். மறுத்த பிறகு அனஸ் பின் நதுர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றார்கள், இல்லை, என்னுடைய சகோதரியுடைய பல் உடைக்கப்படாது, அல்லாஹ் சத்தியமாக நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரியினுடைய பல் உடைக்கப்படாது என்று சொல்கின்றார்கள். அப்படி சொன்ன அந்த கொஞ்ச நேரத்தில் எந்த பெண்ணுடைய குலத்தாருடைய பல்லை இந்த பெண் உடைத்தார்களோ அந்த குலத்தார்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நாங்கள் அவங்கள மன்னித்து விட்டுறோம், அதுக்கு பதிலாக நஷ்டஈடு வாங்கி கொள்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த பூமியில் சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை அவர்கள் சொல்வார்கள் என்றால் அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ யாரை பற்றி சொல்கிறாங்க? அனஸ் பின் நதுரை பற்றி சொல்கிறாங்க. அனஸ் பின் நதுர் தான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு என்னுடைய குலத்தாருடைய பெண் பல் உடைக்கப்படாது
என்று சொல்கின்றார்கள். அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வின் சத்தியமிட்டு இதை சொல்கிறார்கள். சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னதை போன்றே அந்த குலத்தாருடைய மக்கள் இல்லை பல் உடைக்கப்பட வேண்டாம், நாங்கள் அதை மன்னித்து விடுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்போ நபி அவர்கள் அனஸ் பின் நதருக்கு கொடுத்த கண்ணியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நபி தோழர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உயிரையே இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு தியாக செம்மலாக இந்த நபி தோழர் திகழ்கின்றார்கள். அந்த செய்தியை அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க. உஹது போர்க்களம், இந்த உஹது போர்க்களத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டிலே நடக்கக்கூடிய ஒரு போர்க்களம். இந்த போர்க்களம் ஏன் நடக்குது என்றால், பத்ர் போர்க்களத்திலே எதிரிகள் மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறார்கள், பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள். அந்த இழப்புகளுக்கும் பாதிப்புகளுக்கும் நாம் அதற்கான பழியை தீர்த்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களை நாம் பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நடைபெற்ற ஒரு போர்க்களம் தான் உஹது போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் சில திட்டமிடல்களோடு அந்த போர்க்களம் ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பமாகக்கூடிய அந்த போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 நபி தோழர்களை உஹது மலைக்கு மேலே நிறுத்திவிட்டு சொல்கின்றார்கள், அம்பு எறிவதில் நல்ல தேர்வானவர்கள், நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபி தோழர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் தேர்ந்தெடுத்து உஹது மலைக்கு மேலே நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மலைக்கு மேல் நிற்க வேண்டும், இந்த வழியை நீங்கள் இந்த மலையை விட்டும் இந்த பாதையை விட்டும் நீங்கள் இறங்கிவிடக்கூடாது, நான் சொல்கின்ற வரை நீங்கள் இறங்குங்கள் என்று நான் உத்தரவிடுகின்ற வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. நாங்கள் இந்த போர்க்களத்தில் எதிரிகளோடு போர் செய்வோம் கீழே நின்று கொண்டு. அப்படி போர் செய்கின்ற பொழுது இந்த போர்க்களத்தில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, நாங்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, நான் சொல்கின்ற வரை நீங்கள் இந்த மலை பாதையை விட்டும் இறங்கிவிடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் உத்தரவுக்கு அடிப்படையில் நிறுத்துகிறாங்க. அவங்க கீழே போர் நடைபெறுகிறது. கடுமையான அளவுக்கு அந்த போர் நடைபெறக்கூடிய நேரத்தில் எதிரிகள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய நிலைமை. அங்கிங்குமாக சின்ன பின்னமாக எதிரிகள் ஓடி சிதறுகின்றார்கள், ஓடுகிறார்கள், பின்வாங்கி ஓடுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த அந்த கனிமத்து பொருட்கள் போர் செல்வங்களை எல்லாம் அப்படியே விட்டு விட்டு ஆங்காங்கே சிதறுகின்றார்கள். அப்போ இதை மேலே இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் வெற்றியை நோக்கி செல்கின்றார்கள். இறை மறுப்பாளர்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய நிலை, அவர்கள் கொண்டு வந்த போர் செல்வங்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். இனிமே நாம் இங்கே நிற்க வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் இங்கே நின்று கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த போர் செல்வம் கிடைக்காமல் போயிடும் என்று அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்திற்கு அந்த நபித்தோழர்கள் ஆளாகி மேலே நிற்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் கீழே இறங்குகிறார்கள். அந்த 50 நபித்தோழர்கள் கீழே இறங்குகிறார்கள், ஒரு சில நபித்தோழர்களை தவிர. அப்போ போர்க்களத்தை விட்டும் சிதறி ஓடிய அந்த இறை மறுப்பாளர்கள், அதில் ஹாலித் பின் வலீத் அவங்க யாருன்னா பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அல்லாஹுடைய போர்வாள் என்று அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்பட்ட அந்த நபி தோழர் அவங்க அந்த நேரத்தில் இறை மறுப்பாளராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இந்த பாதை காலியாகிவிட்டது, மீண்டும் நாம் முஸ்லிம்கள் அணிக்குள் நுழையலாம், நுழைந்து அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி அந்த பாதை வழியாக சிதறி ஓடிய அந்த இறை மறுப்பாளர்கள் மீண்டும் முஸ்லிம்கள் அணிக்குள் போர்க்களத்துக்குள் நுழைகின்றார்கள். அந்த போர்க்களம் மிகப்பெரிய ஒரு சோதனையான போர்க்களமாக முஸ்லிம்களுக்கு ஆகிவிடுகிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு கட்டத்தில் நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே பின்வாங்கி சிதறி அங்கு இங்குமாக ஓடக்கூடிய நிலை. அல்லாஹுடைய தூதர் தனித்து விடப்படுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதருடைய பக்கத்தில் எந்த ஒரு நபி தோழரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவக்கூடிய நேரத்தில் இந்த அனஸ் பின் நதர் அவர்கள்
இந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாகவே பத்ர் போர்க்களத்தை இவங்க கலந்து கொள்ளலை. அப்போ இவங்க ரசூலாட்ட சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் பத்ர் போர் என்பது எனக்கு போர் நடைபெறும் என்று எனக்கு தெரியாது, அதனால் நான் ஒரு வேலையாக போய்விட்டேன். அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கலை. ஆனால் மீண்டும் ஒரு போர்க்களம் நடக்கும் என்றால் அந்த நேரத்தில் நான் இந்த மார்க்கத்திற்காக எவ்வாறு தியாகம் செய்வேன், எந்த அளவுக்கு நான் வீரமாக போரிடுவேன் என்பதை இறைவன் அறிந்து கொள்வான் என்று சொல்கின்றார்கள். அந்த ஒரு தருணத்தை இந்த அனஸ் பின் நதிர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். பத்ர் போர்க்களத்தில் நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை, அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்திற்காக நம்மால் தியாகம் செய்ய முடியவில்லை, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் தரமாட்டானா என்று அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அந்த தருணத்தை இந்த உஹது போர்க்களத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளிக்கின்றான். சஹாபாக்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய தூதர் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வராங்க. இந்த அனஸ் பின் நதிர் என்ன செய்கிறாங்க, வருகின்றார்கள். வந்து அந்த போர்க்களத்தில் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க? நான் உஹது மலைக்கு அடிவாரத்திலே சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கின்றேன். சொர்க்கத்தினுடைய வாடை என்பது உஹது மலைக்கு அருகில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஓடக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்து எதிரிகளிடத்திலே போர் செய்கின்றார்கள். தன்னுடைய வீரத்தை அல்லாஹுடைய தூதரிடம் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் போர் செய்து தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். கடைசியில் போர்க்களங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களுடைய உடல் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கின்றார்கள். அப்பொழுது இந்த அனஸ் பின் நதிர் அவர்களுடைய உடல் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல் அந்த போர்க்களத்திலே எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். அந்த உடலை அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க, சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அதில் ஈட்டியால் குத்தப்பட்டும் வாளால் வெட்டப்பட்டும் அம்பால் துளைக்கப்பட்டும் 80க்கும் மேற்பட்ட காயங்களோடு அந்த தோழருடைய உடல் காட்சி அளிக்கின்றது. உடல் அப்படியே சின்ன பின்னமாக சிதறிக்க இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது அனஸ் பின் நதிர் தான் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எதிரிகளால் அந்த உடல் கோரமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் உங்களுடைய சகோதரி தான் சொல்கின்றார்கள், இது என்னுடைய சகோதரர் அனஸ் பின் நதிர் தான். அந்த நேரத்தில் தான் அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு இறைவசனத்தை அருளினான். அந்த இறைவசனம் இந்த அனஸ் பின் நதிரும் அவர்களை போன்ற அந்த நபி தோழர்களும் செய்த அந்த தியாகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான். மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சிலர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் சதக்கும் ஆஹதுல்லா அலை, அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தியவர்கள். ஃபமின்ஹு மன் கலா நஹ்பஹு, அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த உறுதிமொழியை நிறைவேற்றியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூமின்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, சில மனிதர்கள் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அது இந்த அனஸ் பின் நதிர் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடம் பத்ர் போர் நடந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு இன்னொரு தருணத்தை அல்லாஹ் தருவார் என்றால் என்னுடைய தியாகத்தை, என்னுடைய வீரத்தை, இந்த மார்க்கத்திற்காக நான் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பை இறைவன் பார்ப்பான் என்று சொன்னார்களே, அந்த ஒரு தியாகத்தை, அந்த ஒரு வாக்குறுதியை அந்த உஹது போர்க்களத்திலே அந்த அனஸ் பின் நதிர் நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்கின்றார்கள். அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இப்படி இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு இந்த மார்க்கம் நமக்கு சேர்ந்திருக்கிறது. அப்போ நாமளும் இது போன்று இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக, இன்றைக்கி நம்ம இடத்துல தியாகம் பணப்பான்மை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தை நோக்கி தான் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த காசு பணம் சம்பாதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக தொழுவது என்றாலும் கூட யோசிக்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு 10 ரூபா போய் கிடைக்காதா? அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வோம், அந்த நேரத்தில் தொழிலுக்கு போவோம், அந்த நேரத்தில் ஏன் பள்ளிவாசலுக்கு போய் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கணும் என்று அந்த 10 நிமிஷத்தை இறைவனுக்காக தியாகம் செய்வதை கூட நம்ம பெரிய ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம்.
அப்போ அந்த அனஸ் பின் நதர் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை இந்த மார்க்கத்துக்காக செய்திருக்கிறார்கள். இது போன்று இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த தியாகிகளுடைய வரலாறை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்று காலை 9:30 மணியிலிருந்து